Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைய திருக்குறள் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பழி சொல்லும் இல்லாத நல்ல குணங்களை உடைய குழந்தைகளை பெற்றால் ஒருவனுடைய 7 தலைமுறை என்னும் அளவுக்கும் தீமை எதுவுமே தீண்டாது. இதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ண போகிறேன். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. பன்னீர் பட்டர் மசாலா யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸு ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணது. ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சைஸில் ஒரு 12 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். 6 வெங்காயத்துக்கு இந்த 12 தக்காளிங்கிறது கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தக்காளி வேகிறதுக்காக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிய வேகட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தக்காளி எல்லாமே நல்லா மசிய வெந்துடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிட்டேன். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையுமே சேர்த்தி அந்த வெண்ணெய் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கெட்டியாக இருந்தால் தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கிறேன். நம்ம தக்காளி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திருந்தோம். ஸோ இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம காரத்துக்காக வேறு எதுவுமே இன்னும் சேர்க்கலை. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை. ஸோ நான் நார்மலான மிளகாத்தூள் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க, கூடவோ குறையவோ. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அந்த பட்டர்லாம் மேலே வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா இது தெரிக்கும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்திக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கூட வேணும்னா கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இது ஒன்றா குக் ஆகட்டும். அந்த வெண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில். உங்கள்கிட்ட ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லை,
அதை சேர்த்துனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா பொடிச்ச சர்க்கரை சேர்த்திருக்கேன். என்கிட்ட பொடி பண்ண சர்க்கரை இருந்தனால நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சுகரே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்திக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா க்ரீமியாக திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் கிரேவி பண்ணியிருக்கோம் மசாலா. என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பால் சேர்த்தி நல்லா கலந்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் 2ல் எது வேணால் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ பால் சேர்த்தி நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. அந்த சூட்லேயே அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான், ரொட்டி, புல்கா, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் இது வந்து டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். டின்னருக்கு வந்து நான் புல்கா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட தான் வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். நம்மளோட டின்னர் பிளேட்டும் சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.